ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடை மேய்க்கிறதுக்கு பிடிச்சின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறதுக்கு இருக்கிறேங்க. இப்போது மரத்துக்கடியில் வந்து தென்னம்பட்டை ஒன்று ஒன்றா விழுந்துருக்கு பாருங்கள், கீழே விழுந்துருக்கு. இந்த ஒரு தென்னம்பட்டை எங்கள் ஊர் சைடெல்லாம் விறகு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடெல்லாம் உயிர்வேலி முள்ளுன்னு சொல்லுவாங்க, வெறும் முள்ளே இருக்கும். அதை வந்து அதாவது சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஊரில் வந்து உயிர்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு முள் காலில் ஏறினாவே உயிர் போகிற மாதிரி அவ்வளோ வலிக்கும். அதனால் அதுக்கு பேர் வந்து உயிர்வேலி முள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இங்கெல்லாம் இந்த ஊர் சைடெல்லாம் விறகு அப்படின்றதே இல்லையாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாமல் இருந்ததான் எங்கள் தாத்தா பாட்டிங்க சொல்கிறாங்க. இந்த உயிர்வேலி முள் தான் இங்கே எங்கிட்டு பார்த்தாலே அந்த உயிர்வேலி முள் தான் இருக்கும். அது எப்படி வந்துச்சுன்னா, ஏதோ ஹெலிகாப்டரில் விதையை எடுத்துன்னு வந்து விதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் நிறையா இந்த சைடு அந்த உயிர்வேலி முள் மட்டும்தான் இருக்கும். வேணுன்னா அந்த முள் விறகாக காட்டுறேன் பாருங்கள். அது வந்து வேப்ப மரம், நொனா மரம், இந்த புங்க மரம், இந்த சில மரமெல்லாம் இருக்குது, புழுத்துடும். அதுலேயும் புங்க மரமெல்லாம் புழுத்துடும், துரிஞ்சி அழிஞ்சி வேப்பம் வெட்டி இந்த மாதிரி நிறைய பல மரங்கள்லாம் இருக்குது. அந்த புழுக்காத மரம், எப்போவுமே புழுக்காத மரத்தை வச்சு தான் கொட்டாய் கட்டுவாங்க. மாட்டு கொட்டாயும் சரி, மனுஷனுக்கு வீடும் சரி, கூரை வீடு, அந்த மாதிரி புழுக்காத மரத்தை வச்சு தான் வீடு கட்டுவாங்க. புழுக்கிற விறகு இந்த உயிர்வேலி விறகு வெட்டின்னு வந்து போட்டு ஒரு வாரம் கழிச்சாவே அடுப்பு எரி விடலாம், தாராளமாக எரி விடலாம். அந்த முள் விறகை காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர்லலாம் இப்படி தான். எங்கள் ஊர் சைடு காட்டில் சொல்ல வேணாம், நிறைய மரம் இருக்கும். அதனால் நான் இதுன்றதில் பாருங்கள், இந்த உயிர்வேலி முள் விறகு ஓட்டையாக இருக்கும், புழுத்துடும், சீக்கிரமாக புழுத்துடும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் விதைச்சிட்டாங்கன்னு. அதனால் விதைச்சி இந்த மாதிரின்றதுனால நாம் போய் எங்கேயும் எங்கள் ஊர் சைடு வந்து நிறைய விறகெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தென்னம்பட்டை காசு கொடுத்து தான் தென்னம்பட்டை தான் வாங்கி எரி விடுவோம். அப்படி மிஞ்சி போனால் ஏரிங்களில் இருக்கும் இந்த உயிர்வேலி முள். இந்த முள்ளை பிடிச்சி இழுத்து கையை குத்தி காலை குத்தி ஏனாத்துக்கு அந்த இம்சை அப்படின்றதுனால தென்னம்பட்டையை காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. நாங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிறது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், தென்னை மரம்லாம் இருக்கு இல்லையா, இந்த தென்னை மரத்தில் இந்த மாதிரி பட்டைங்களெல்லாம் உள்றா பட்டையெல்லாம் ஒவ்வொரு பட்டையாக எடுத்து வச்சுக்குவோங்க. நிறைய பேர்த்து காசு கொடுத்து வாங்கிட்டு போய் அடுப்பு குளிக்கிறதுக்கு தண்ணி காய வைக்குவாங்க. இப்போல்லாம் எவ்வளோ தான் கரண்ட்டில் என்ன தான் ஹீட்ரு வந்தாலையும் குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தென்னம்பட்டியில் அடுப்பில் தான் காய வச்சு குளிப்பாங்க. அது சொல்ல வேணாம், கிராமத்து சைடு நிறையவே அடுப்பில் தான் தண்ணி காய வச்சு குளிக்குவாங்க. ஈட்டுறதுன்றது இந்த காலத்துலேயும் கிராமத்து சைடு வளர்கிறவங்கள பற்றி நல்லா தெரியும் இல்லையா. அவங்களுக்கு வந்து அடுப்புலேயே சமைச்சி அடுப்புலேயே சாப்பிட்டு அடுப்புலேயே இருந்து பழகிட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஈட்ரு கேஸ் அடுப்பு இதெல்லாம் தெரியாது. அதனால் அடுப்பு தான். அதனால் இந்த தென்னம்பட்டியெல்லாம் க்ளீனாக எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சுட்டு அடுக்கிட்டால் அப்பப்போ மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்கு எந்த நாளத்துக்குனாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதை பத்திரப்படுத்தி அந்த விறகேட்டு வந்து இங்கிட்ட இந்த போர் மேலே போட்டுருவோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாத இன்னொன்று சொல்லலான்னு பார்த்தேன். இப்போது நான் அடை வச்சு ஒரு கோழி குஞ்சு வந்து அடை வச்சுருக்கேன். 10 முட்டை வச்சேன், 10ம் பொரிச்சிருக்கு. அதை நான் காட்டுறேன் பாருங்கள். நான் பொரிச்சு வைக்கிறேன், ஆனால் கீரி சார் நல்லா வந்து சாப்பிட்டு போயிடுறாரு. கொஞ்சம் ஏமாந்தா நம்மளையே கடிக்க வர்றாரு. நான் முந்தானேத்த ஐயோ கடிச்சிருச்சு என்னை முடுக்கத்துக்கு ஓடினா நம்மளை கடிக்கிறதுக்கு வருது. அது வாயப்பிழுந்துன்னு வருது. என்ன தான் பண்ணுறது, சரி விடுங்க, அது சாப்பிட்டு மீந்து விட்டது தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதுன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக போயிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.